என்னண்ணா காலிலிருந்து பரபரப்பாகவே இருக்கீங்க? கேமரா கேட்டேன், கொடுத்தேன், என்னாச்சு? அதான் இருக்கட்டும். நானும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கேன், சேனல் வீடியோ போடணும். யாரும் இது கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. எந்த சேனல்? நம்ம சேனல் டபுள் டாச்சரா? ஓ ஆமாங்க. அது சரி, கொஞ்சம் பொறுப்பு இருக்காளா? ஏதாவது கேட்டுறீங்களா சேனலை பற்றி தனா வீடியோ போடணுன்னு? நேற்று கூட கேட்டேன். என்ன கேட்டேன்? பொலிசியை மறந்துருச்சுங்கல்ல. என்ன சேனலே மாற்றிட்டியா? சேனல் பேரை மறந்துட்டேன். இல்லை அதான் கேட்டேன், ஞாபகப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ. சரி, அதுக்கு என்ன பண்ண போறீங்க இப்போ? யாரும் எதுவும் யோசிக்கல, அதனால நானே யோசிச்சிருக்கேன் ஒன்று. உண்மையிலுமே நீங்க சொல்லுங்க. பரவாயில்லையே, பொறுப்பெல்லாம் வருது. இல்லை சொன்னேன். ஸ்கிரிப்ட் கதை. ஓகே ஓகே. என்னன்னா என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கு, அதை நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கலாம். ஓகேவா? ஸ்கிரிப்டை ஷார்ட் ஃபிலிமாக தான் இருக்கணும். சரி சொல்லுங்க. டெல் மீ. ஓகே டக்குனு ஸ்பீட் இருக்கக்கூடாது, அவ்வளோ வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம எப்படி சொல்கிறோம்னா எடுத்து ஆக்சுவலாக ஸ்பீட் பிரேக் போடணுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு பாதையாக இருக்கணும். நீங்கள் பாதையில் ஒரு ஓகே. ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து இந்த எழுத்தெல்லாம் போடுற மாதிரிலாம் இல்லை. ஓகேவா? எழுத்தெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் காமிக்கிறோம். அதாவது ஹீரோ எழுத்து ஷார்ட் காமிக்க முடியாது தம்பி, எழுத்து போடணும், அதே டைப் பண்ணணும். ஓகேவா? ஒரு எழுதி ஷார்ட் காமிக்க போறீங்களோ? அதுலடா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா அந்த ஹீரோ வந்து ரோட்டோரமாக நடந்து போயிட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட் நம்ம ஷார்ட் வைக்கிறோம். ஓகேவா? ஹீரோ ரோட்டோரமாக நடந்து போயிட்டு இருக்காரு. ஆமா. நானா ஓப்பன் கங்னம் ஸ்டார். ஹீரோ சொல்றேன். ஓகே ஓகேவா? நடந்து போயிட்டு இருக்காரு. ஓகேவா? அங்க ஒரு ஓரத்தில் ஒரு டீ கடை இருக்கு. அங்க ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. நான் போயிட்டு இருக்கேன். அப்படி டீயா? ஐ எம் கம்மிங். ஃபைனல் டீ குடி போலாம்ல? கண்டிப்பா போலாம். அது வேற என்ன சொல்ல வந்தீங்க? கதை சொல்ல விட்டோம். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா டீ குடி கடைக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே, பிஸ்கெட் வேணும். சரி சொல்லுங்க. இன்னும் அதே பண்ணாதரா? ஓகேவா? கடைக்கு போயிட்டு இருக்கேன். அங்க ரெண்டு பேரும் நின்று பேசுறாங்க. ஓகேவா? இதை நம்ம ஹீரோ ஹீரோயினிமா? ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டுடா. ஹீரோ அது கூட ஹீரோயினி காமிச்சிருவாங்களா? வெயிட் பண்ண பேசிட்டு இருக்காங்க. ஆமா, ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கூட ஹீரோயினி காமிக்கவே கூடாது. அது மிகப்பெரிய தப்பாயிரும். நீ கதையவே மாத்திரடா. ஓகே ஓகே. ஓ, இவனால சொன்னது கதையா? நீங்க சொல்லுங்க. டீ குடிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து சரி விடுங்க. இல்ல சாயங்காலம் போகணும் இல்லையா, அதுக்காக கேட்டேன். அதுக்கு வழக்கமா இன்னொருத்தர் சொல்லிட்டு சரி நீங்க சொல்லுங்க. கதை சொல்லுங்க. சேனலுங்கிறீங்க, கண்டென்ட்ங்கிறீங்க, கேட்காம இருக்க முடியுமா? அதான் கேட்க விட்டா. சரி நீங்க மேல சொல்லுங்க. ஓகே. டீ கடை இன்னும் முடியல. டீ கடையே ரொம்ப நேரம் சொல்றீங்க. முடிக்க விட்டாதான். டீ கடைக்கு பேர் என்னக்கலாம்? நான் ஒரு பிசினஸ் பண்ணல. ஓகே, கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். டீ கடைக்கு பேர் சொல்லுங்கண்ணா. சொல்ல விடுறாங்க முதல்ல. ஓகே, பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்ப ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி காசு கேட்கறாங்க. ஓகே, அவன் டீயவே கொடுக்கறான். அதானே? ஐயோ இல்லடா, வெயிட் பண்ணுடா, கதை சொல்ல விடுறான். இல்ல எனக்கு ஒரு டவுட். ரியல் நம்ம கிட்ட காசு இருக்காது, சாட் ஃபிலிம் போது காசு இருக்குமா? இப்ப அதெல்லாம் தேவையா? இல்ல, பாட்டி கேட்கும் போது கொடுக்கணும் இல்லையா? அது நம்ம மாதிரி ஏஜ் இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேவா? நான் கதை சொல்லிட்டு இருக்கேன், தத்துவம். அந்த பாட்டியை பார்க்க ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வயசான தெரியுறாங்க. அவங்க தான் ஹீரோயின். இந்த கதை நான் பாக்கிறேன். நம்ம ட்ரெயின் படமா எடுத்துட்டு இருக்கோம். சரி நீங்க சொல்லுங்க. சரி, அந்த பாட்டியா கேக்குறாங்க. வராங்க. அப்ப ஹீரோ ஃப்ரெண்டு பார்த்துட்டு இல்லாம என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்றான். நான் உங்களுக்கு வேற ஏதாவது வாங்கி தரேன், அதை வச்சு நீங்க இதுலயே புரியுது ஹீரோ நம்மள மாதிரி தான் காசு இல்லாதவங்க. சாட் பிள்ளைங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆவீங்களே. அதாவது
ஒரு படம்னா கற்பனையா இருக்கணும். அதே ஒரு சமயம் படம்னா கண்டிப்பா இன்டர்வியூ இருக்கணும். இன்னும் தொடங்கவே இல்லை, அதுல இன்ட்ரோலுக்கு போயிட்டேன். ஓ சாரி. ஆமா நீங்க ஸ்டார்டிங் சீன் சொல்லவே இல்லை கதையில. ஸ்டார்டிங் சீன். ஓ அப்போ என்ன சொல்ற சீன் மாதிரி தரலாம். சாரி நீங்க சொல்லுங்க, நான் சொன்னாதான் சொல்ல விட்டான். சரி நீங்க சொல்லுங்க. ஓகேவா, நான் உங்களுக்கு வேறு வாங்கி தரேன், அதை வச்சு நீங்கள் விற்று பொழைச்சிக்கங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இது பண்ணு வாங்கிட்டு வந்து அதை விற்று அவங்க பிழைக்க போகிறாங்க. பண்ணு இல்லாதான் அப்புறம் அந்த கதையே மாற்றிக்கிறேன். சாரிப்பா சாரி, என்னோட தொழிலே மாற்றிட்டேன். ஓகே யோசிக்கிறது அப்படிதான். நான் ஒன்றும் பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க. கேளு. முடிக்க மாட்டேன். நீங்கள் பேசுங்க. பேச விட்டாண்டா பேசுறதுக்கு. டெல் மீ. பக்கத்தில் ஒரு கடை இருக்கு, ஹோல்சேல் கடை ஒன்று. ஓகே ஓகேவா, அங்கே கூப்பிட்டு போயிட்டு ஒரு டஜன் பென் வாங்கிக்கலாம். எழுதுற பென் இல்ல சொல்லுங்க. பென் யாருக்கு வாங்கி தரோம்? அந்த பாட்டி. எதுக்கு பாட்டிக்கு வேணும்? அந்த பாட்டி தான் அவங்க பேனா விற்க போறாங்க. வேற லெவல்னா சொல்லலாம். ஓகேவா, வாங்கி கொடுத்துட்டு அந்த பாட்டிக்கு அமுத்துட்டேன். ஆமா காசெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு பேனா வாங்கி கொடுக்குறாங்க? அவன் பிச்சை போட மாட்டான், அதுக்கு பதிலா. ஓ ஓகேவா, கொம்பன் காட்டு. நீங்க பிள்ளைய மட்டும் பார்க்கலாம். சாரி, அவன் சாப்பாடு தான் வாங்கி கொடுத்தாரு. இங்க பெண்ணு டிஃப்ரெண்ட், வேற லெவல் தான். இல்ல நீங்க சொல்லுங்க. வாங்கி கொடுத்துட்டு அமுச்சிட்டான். ஓகேவா, ஆனா இதுல என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து யாரும் கிடையாது, வீட்டுல அம்மா அப்பா யாரும் கிடையாது. அவன் ஒருத்தர் சிங்கிளா இருக்கான். ஓகேவா, ஒரே ஒருத்தன் தான் சிங்கிளா இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட ரூம் எடுத்து தங்கியிருக்கான். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப்பா அம்மாலாம் இருக்கு. இவங்க வெளியூர்ல வந்து தங்கி வேலை செய்றாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணும்போது இவனுக்கு இந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு கனெக்டிவிட்டி ஆகுது. ஓகேவா, இந்த மாதிரி நமக்கு யாரும் இல்லை, பார்க்க எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்பிங் மைண்டோட இருக்கிற ஒரு நல்ல பையன். ஓகே, இதில் என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப என்ன சொல்றது, இன்னசென்ட். தூங்க கூடாது. இளையராஜா பாட்டை ஓடிக்கிட்டு இருக்கு. கதை எவ்வளவு சொல்லி நல்லா இருக்கும். என்ன நீங்க சொல்லுங்கடா, ஆரம்பத்தில் சொல்றேன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீ கேட்கற இடம் முதல்ல கேட்டுதான் இருக்கேன். நாக்கு அப்படி பாட்டிங்கோட இடத்து தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நாக்கு அப்படி நான் கேட்பேன். சரி சொல்லுங்க, கதையை மட்டும் கேளு. ஓகே, சொல்கிறது கேட்காது. இப்போதான் ஒரு முக்கியமான சீனை வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகிறக்காக ஹீரோ போயிட்டுருக்கா. அப்படி ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி இருக்கு. நாய்க்குட்டி தம்பி இங்கே தூங்காத. ஏய் தூங்க. ஓகே, நாய்க்குட்டி ஒன்று இருக்கு. இது சரி சொல்லுங்க, கேளு. நாய்க்குட்டி ஒன்று இருக்கு. ஹீரோ போறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அந்த ஹீரோ அடிச்சு தட்டிட்டு அந்த அவன் கீழே விழுந்துட்டான். அப்ப ஹீரோயினி, அப்பதான் அந்த ஹீரோயினி சொல்றா, எங்க போகுது இது ஹீரோயினி வராங்கல்ல, வேற லெவல். அப்புறம் சொல்லுங்க, ஹீரோயினி நீங்க சொல்லுங்க. இத்தனை சொல்லிட்டு குதிரமா கேட்கல, ஹீரோயினி சொல்லும் போது இப்ப புரியுதா படத்துக்கு ஏன் ஹீரோயின் கேக்குறாங்கன்னு? இளைஞர்கள் குதிரமாயிருவாங்க. ஒன்னே ஆளுக்கு யூ டெல் மீ. ஹீரோயின் நாய்கிட்ட தூக்குறாங்க. அப்ப ஹீரோ அப்பதான் எந்திரிக்கிறான், கீழே விழுந்தா எந்திரிக்கிறான். இல்ல ஹீரோ வந்து நாய்க்குட்டியோட ஹீரோ. ஏய் சரி சொல்லுங்க. ஹீரோவை தட்டி விட்டு தானே ஹீரோயினி போனாங்க. ஆமா ஓகேவா, ஹீரோ கீழே விழுந்துட்டான். அந்த பொண்ணு போய் நாய்கிட்ட தூக்குது. ஓகேவா, ஓகே, தூக்கும் போது ஹீரோ அப்பதான் எந்திரிக்கிறான். தூக்க போட்டுக்கணும். கொஞ்சம் மேலே பேசுங்கன்னா என் நல்லா வார்த்தை நல்லா வந்துடும். கேட்டுப்பேன். ஓகே, கேளு. தூக்க போறேன் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் சாங் போடுறோம். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.